நெப்போலியன் சார் அவரோட ஃபுல் ஃபேமிலியோட இப்போ டோக்கியோ வந்திருக்காரு, ஜப்பான் வந்திருக்காரு. அவரோட பையன் தனுஷோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயராக பிளான் பண்ணி 6 மந்த்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ 1 மந்த்தாக ட்ராவல் பண்ணி இப்போ ஜப்பான் வந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சாரோட சன் தனுஷ் அண்ட் அக்ஷயாக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சார் அண்ட் அவரோட ஒய்ஃப் திருநெல்வேலி வந்திருந்தாங்க. அண்ட் இந்த நிச்சயதார்த்தம் வீடியோ கால் மூலியமாக தான் நடந்தது. அண்ட் இப்போ இன்னும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுஷோட கல்யாணம் நடக்க போகுது ஜப்பானில். ஸோ அதுக்காக தான் ஃபேமிலியாக எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பற்றி நெப்போலியன் சார் அவரோட இன்ஸ்டாகிராம் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல வீடியோஸாவே போட்டுட்டு இருக்காரு. அதில் ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு, எப்படி இவங்க டிராவல் பண்ணி ஜப்பான் வந்தாங்க அப்படின்ட்டு. 1 மந்த் ஷிப்பில் டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தனுஷ்னால ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா தனுஷோட கனவு, 8 வருஷம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெப்போலியன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் மனம் போல நன்றாக வாழுங்க, மற்றவங்களையும் அவங்களோட மனம் போல் வாழ விடுங்க, யார் மனதையும் ஹர்ட் பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க, தப்பா பேசாதீங்க, உண்மை தெரியாம கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல யாரு வாழ்க்கையும் விமர்சனம் பண்ணாதீங்க, உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, ஸோ அதை நீங்க மறக்காதீங்க, யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள பத்தி இழிவா பேசாதீங்க, அது உங்களுக்கே ஒரு நாள் திரும்பிவிடும், எண்ணம் போல்தான் வாழ்க்கை, ஸோ நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோங்க, சிந்தனை தான் வாழ்க்கை, வாழுங்கள் வாழ விடுங்கள் அப்படின்னு நெப்போலியன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கா நெப்போலியன் சாரோட சன் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா சில பேர் வேற விதமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் நெப்போலியன் சார் இந்த பதிவை போட்டிருக்காங்க அப்படி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.